அப்பா பெருமூச்சு விட்டு நெஞ்செல்லாம் வலிக்குப்பா. அப்பா வாடி போயிட்டேப்பா. உமது அடியனுக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளை வாழ்க்கையில தேவன் ஒரு பெருமூச்சை அனுமதிக்கிறார் என்றால் கர்த்தர் தருகிற வார்த்தை உனக்கான வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்திருக்கிறது. இன்னைக்கு நீ வடிக்கிற பெருமூச்சுக்கு பின்னாக ஒரு தேவனுடைய உன்னதமான திட்டம் இருக்கிறது. என் கண்ணீருக்கு பதில் வர போகிறது. என் பெருமூச்சின் சத்தத்துக்கு பதில் கிடைக்க போகிறது. என்னை நினைத்தருளி எனக்கான இத்தனை காலம் நான் காத்திருந்த காரியத்துக்கான காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறார், செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சில உள்ளங்களோடு தீர்க்க தரிசனமாய் உன் காத்திருப்பின் காலத்துக்கான கிரியை ஆரம்பிக்கிறது. ஓ, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும் காலம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் டேபிள்ல தான் ஃபைல் இருக்கு, அவர் டேபிள்ல தான் ஃபைல் இருக்கு. அவர் நினைச்சிட்டாருன்னா அந்த ஃபைல் அவர் கையில இருக்கும். ஹalleluya. இந்த நாளில் அப்பா என்னை நினைத்தருளும் என்று ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுக்கிற அன்பு உள்ளமே, உன் காரியத்தை முதற் காரியமா எடுத்து செய்ய நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன். அநேக பெருமூச்சு சாட்சியாய் மாற போகிறது, பெரிய ஆரவாரமாய் மாற போகிறது. உன் பெருமூச்சின் சத்தம் பெரிய ஆரவாரமாய் எந்த வீட்டில் எந்த அறையிலிருந்து பெருமூச்சு விட்டாயோ அதே வீட்டில் சாட்சி கூட்டம் நடக்க போகிறது. அதே வீட்டில் சாட்சி கூட்டம். எந்த காரியத்துக்காக பெருமூச்சு விட்டாயோ அதே காரியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்படிக்கு. ஓ, thank you Holy Spirit. Hallelujah. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 17-18 வசனங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பு அறியாத ஒரு ராஜா தோன்றினான். 19வது வசனம், அவன் அவர்களை உபத்திரவப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். தேவன் இப்படி ஒரு புலம்பலை அனுமதிச்சதுனாலதான் ஒரு மோசே என்கிற ஒருவனை கர்த்தர் எழுப்பினார். கர்த்தருடைய பலத்த கிரியை அந்த தேசத்தில் நடந்தது. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளை வாழ்க்கையில தேவன் ஒரு பெருமூச்சை அனுமதிக்கிறார் என்றால் கர்த்தர் தருகிற வார்த்தை உனக்கான வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்திருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை ஆராதித்தும் ஆண்டவரை சமூகத்தில் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தும் ஒரு பெருமூச்சை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்றால் ஆமென், உனக்கான வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம். எனவேதான் ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. ஆமான் இவ்வளவு உபத்திரவப்படுத்துகிறதுல தேவ சித்தம் என்ன தெரியுமா? ஆமாம், அந்த ஆமானை தூக்கிட்டு அந்த இடத்துல யாரை வைக்கணும் தெரியுமா? அரண்மனை வாசல்லையே ரொம்ப நாள் உட்கார்ந்து இருக்கிற மோர்தெக்காயே, உனக்கு அரண்மனைக்குள்ள ஒரு இடத்தை தருவதற்காக இது தேவ சித்தம். இன்னைக்கு நீ வடிக்கிற பெருமூச்சுக்கு பின்னாக ஒரு தேவனுடைய உன்னதமான திட்டம் இருக்கிறது, தேவனுடைய உன்னதமான சித்தம் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? என் கண்ணீருக்கு பதில் வர போகிறது, என் பெருமூச்சின் சத்தத்துக்கு பதில் கிடைக்க போகிறது. நம்புற தேவ பிள்ளைங்க கொஞ்சம் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. ஆமென். தலைமுறைக்காக அழுது 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 ஒரு பெருமூச்சு நேரத்தில் பெருமூச்சு பெருமூச்சு. இப்போ வாழ்க்கையை நினைச்சாலே பெருமூச்சு தான் வருது. ஏன்னா அழுது அழுது கண்ணீர்லாம் சில பார்த்துருக்கீங்களா, ரொம்ப நேரம் அழுது முடிச்சு ஒரு 1/2 hour கழிச்சு பெருமூச்சு விடுவாங்க. பெருமூச்சு அப்போ அழுதது பார்க்காம பெருமூச்சு விடுறதை மட்டும் பார்க்குறவங்க இருப்பாங்க. பார்த்து சொல்லுவாங்க, சும்மா இருந்து பெருமூச்சு விடுறது பாரு, சும்மா இருந்து பெருமூச்சு விடுறாங்க. அவன் அதுக்கு முன்னாடி 1 மணிக்கு அழுது முடிச்சிருக்கிறான். ஹalleluya ஹalleluya. என் கண்ணீருக்கு பதில் தருவார். ஆமென். இதுல தேவ திட்டம் இருக்கிறது. அப்படி என்றா தேவன் இதை அனுமதித்திருக்கிறார் என்றா வாக்குத்தத்தம் ரெடி ஆயிக்கோங்க. வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது ஆமென். வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்ததின் அடையாளம் என்ன? பெருமூச்சு பெருமூச்சு. ஹalleluya. பெருமூச்சு. ஆமென். அப்படியே உங்க தலையில கை வச்சு, ஆண்டவரே நீ சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீ சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீ சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன செய்தார் அதையும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் செய்த 5 காரியங்களை வேகமா சொல்லுகிறேன். 1, அவர் பெருமூச்சை கேட்டார்.
24வது வசனத்தை வாசிங்களேன். 2:24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கேட்டார். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் அதை அலட்சியம் பண்ணவில்லை. நல்ல கவனமா கேளுங்க. மனிதர்கள் கேட்காத அழுகையும் உண்டு, மனிதர்களுக்கு கேட்காத அழுகையும் உண்டு. ஆமென். மனிதர்கள் கேட்காத அழுகை என்ன அப்படின்னா, நம்ம அழுறது அவங்களுக்கு தெரியும், ஆனா அவங்க கேட்க விரும்பல. மனிதர்களுக்கு கேட்காத அழுகை அப்படின்னா நம்ம அழுறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆமென். யோசேப்பு வாழ்க்கையில் இது ரெண்டும் உண்டு. குழியில கடந்து அவன் அழுதது யாருக்கு கேட்டுச்சு தெரியுமா? கேட்டுச்சு. ஆனா அவங்க எப்படிதான் இருந்தாங்க? அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு இருக்கு. எப்படிங்க இருக்கும்? ஆமென். எப்படிங்க இருக்கும்? நம்ம படுக்கையில் இருக்கும்போது ஒருத்தங்க உங்களுக்கு கஷ்டம்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லி நமக்கு வச்சு ஆரஞ்சு எடுத்து நமக்கு முன்னாடியே பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி தோணும்? அந்த ஆரஞ்சு தோடு எடுத்து கண்ணிலே அடிக்கணும்னு தோணுமா இல்லையா? மனிதர்களுக்கு கேட்காத கண்ணீர், மனிதர்கள் கேட்காத கண்ணீர். நம்முடைய பல கண்ணீர் மனிதர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா பிரச்சனை, அதனால போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. யோசேப்பு வாழ்க்கையில குழியில கடந்து அழுத போது அவன் சகோதரர்கள் கேட்கல அந்த கண்ணீரை. அவன் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டு அவனை யோசேப்பு எகிப்தில் உயர்த்தப்பட்ட போது சகோதரர்கள் நிக்கிறாங்க. பென்யமீனை பார்த்தது அவனுடைய உள்ளம் பொங்குது. இப்ப அவனுக்கு அழணும். அவன் போய் கதவை பூட்டிட்டு அழுறான். மனிதர்களுக்கு கேட்காத கண்ணீர். இந்த ரெண்டு கண்ணீரும் கேட்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கண்ணீர் வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்திலாக்குன்ன நாதனுண்டு, துருத்தி நிறையும் போல் அழனெடுத்து அனுகிரகமேகுன்னோர் இயேசு உண்டு. ஒரே ஒரு வார்த்தை, உண்மையான கண்ணீரும் உண்மையான பெருமூச்சும் ஒரு நாள் வீண் போகாது. அது நிச்சயம் கேட்கப்படும். அது நிச்சயம் கேட்கப்படும். சங்கீதம் 102:19 ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறார். பெருமூச்சை கேட்கிறார். இரண்டாவது, உடன்படிக்கையை நினைத்தருளுகிறார். அதே 2:24 வாசிக்கலாம். யாத்திராகமம். கர்த்தர் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். நல்ல கவனிங்க. உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார்னா அவர் அதுவரை மறந்தார்னு அர்த்தம் கிடையாது. உடன்படிக்கையை நினைத்தார்னா அவர் சொன்னதை செய்ய ரெடி ஆயிட்டார்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் பரிசுத்தவான்கள் நினைத்தருளுன்னு சொல்றாங்க. நினைத்தருளுன்னு அர்த்தம் அவர் மறந்துட்டார்னு அர்த்தம் கிடையாது. அவர் மறப்பது இல்லை. இஸ்ரவேலே நீ என்னால் மறப்பதில்லை. அப்ப இந்த இடத்துல நினைவு கூர்ந்தாருன்னா அதன் அர்த்தம் என்னன்னா அவர் அடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னு. பேழைக்குள்ள இருந்த நோவாவை கர்த்தர் மறந்தாருன்னு இருக்கா? ஆனா கர்த்தர் நினைத்தாருன்னு இருக்கும். அவர் நினைச்சதும் என்ன பண்ணார்? காற்று அனுப்புனாரா இல்லையா? அப்போ ஆண்டவர் நினைக்கிறாருனாலே அதன் அர்த்தம் என்ன? ஏதோ ஒண்ணு செய்ய போறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? என் பெருமூச்சை கேட்டு கர்த்தர் என்னோடு செய்த உடன்படிக்கை, கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவன். ஆமென். உடன்படிக்கையின் தேவன் க்ளோரி. உண்மையில் பிசகாதவன். ஆமென். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை கைகளை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி
முடிப்பவரே. எனவேதான் நெகேமியா ஜெபம் பண்றான், ஆண்டவரே 13 கடைசி நினைக்கிறேன், நெகேமியா 13 கடைசி, உமது அடியனுக்கு நன்மை உண்டாக. 13 கடைசியா, தேவனே என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். சூப்பர் பிரேயருங்க. அது அர்த்தம் நான் மறுபடியும் சொல்றேன், இது நினைத்தருளும். அவர் மறக்க மாட்டார். பாஸ்டர் மறப்பாங்க, மனுஷன் மறப்பான், கர்த்தர் மறக்க மாட்டார். நினைத்தருளும்னு அர்த்தம் என்னன்னா, ஏதாவது ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருக்கான் ஆண்டவரே. அவன் எத்தனை பேர் இப்போ ஜெபம் பண்ண விரும்புறீங்க? அப்பா பெருமூச்சு விட்டு நெஞ்செல்லாம் வலிக்குப்பா. ஆண்டவரே அப்பா வாடி போயிட்டேப்பா, உமது அடியனுக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும் ஆண்டவரே. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு வார்த்தையை தந்து மறந்துட்டார்னா இல்ல, என்ன நம்ப பண்ணீங்கல்ல, அதுக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா, அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க ஆண்டவரே. கைகளை உயர்த்தி என்னை நினைத்தருளும் அப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லி நம்ப பண்ணினீரே, உடன்படிக்கை தந்தீரே, என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். உடன்படிக்கையின் தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கையை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். சங்கீதம் 89:28. உடன்படிக்கையில் உண்மை. அவர் உடன்படிக்கை நடத்தி கர்த்தர் ஒரு ப்ராமிஸ் பண்றார் பாருங்க, அதுல அவர் உடன்படிக்கை வைக்கிறார். அதை நான் செய்வேன், செய்து முடிப்பேன். அவர் நினைத்தருளினார், நினைச்சு அப்படி எழும்புறார். அவர் கிரியை செய்ய தொடங்கிட்டார் அர்த்தம். இந்த 2026 சிலர் வாழ்க்கையில கர்த்தர் சில காரியத்தை செய்ய தொடங்கிட்டார். என்னை நினைத்தருளி எனக்கான இத்தனை காலம் நான் காத்திருந்த காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறார். நல்ல கைகளை தட்டி உடாராபாலா பாதாரே ரிமாமா மதரே. அதனால இதுவரை அவர் ஒரு ஸ்டெப் எடுக்கல. அவர் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா வித்தியாசம் தெரியும். எத்தனை பேர் இந்த வார்த்தை பேசும்போது ஆவியிலே நான் அதிகமாய் உணர்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுகிறதை. கர்த்தருடைய ஆவியானவர் சில உள்ளங்களோடு தீர்க்க தரிசனமாய் உன் காத்திருப்பின் காலத்துக்கான கிரியை ஆரம்பிக்கிறது. ஓ, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும் காலம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Holy Spirit. அவர் நினைவு கூர்ந்தார்னா ஆண்டவர் மறக்கல, அவர் மறக்க மாட்டார். அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார் அர்த்தம். அதன் அர்த்தம் என்ன? அவர் டேபிள்ல தான் ஃபைல் இருக்கு. அவர் நினைச்சிட்டாருன்னா அந்த ஃபைல் அவர் கையில இருக்கும். ஹalleluya, ஹalleluya. ஆமென். 2வது அதிகாரத்தில் போவாஸ் வயல் நிலத்தில் இருந்த ஒவ்வொருத்தரையா பார்த்தார். அப்படி பார்த்துட்டு கடைசியா வரும்போது யாரை பார்த்தார் தெரியுமா? ரூத்தை பார்த்தார். ஆனா 4வது அதிகாரத்தில் முதல் ஃபைலே யாருடைய ஃபைல் தெரியுமா? ரூத்துடைய ஃபைல். ஏன் தெரியுமா? 3வது அதிகாரத்தில் ரூத் அவளத்தை அவருடைய பாதத்தில் வச்சா. ஹalleluya. இந்த நாளில் அப்பா என்னை நினைத்தருளும் என்று ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுக்கிற அன்பு உள்ளமே, உன் காரியத்தை முதற் காரியமா எடுத்து செய்ய. Glory Jesus. அவர் நினைத்தார். 3வது அவர் கண்ணோக்கினார் என்றிருக்கும். 2:25 அவர் கண்ணோக்கினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார்னு அர்த்தம் என்ன தெரியுமா? சும்மா பார்க்கறது இல்லை, டீட்டெயிலா பார்க்கிறார். அதுதான் மோசே கிட்ட சொல்றார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்துட்டே இருக்கிறார். என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுறான். சில மறைவான பெயின் இருக்கு பாருங்க, அவருக்கு தெரியும். சில மறைவான வழி. வெளியே சிரிச்சுட்டே இருப்போம். எங்கேயாவது, அதாவது ரொம்ப பாரம் உள்ளவங்க எதை தேடுவாங்க தெரியுமா? தனியா உட்கார்றதுக்கான ஒரு இடத்தை தேடுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு நெஞ்சை வெடிக்கிறது போல இருக்கும். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். ஆகார் பிள்ளை அழுத பிள்ளை பார்த்துடக்கூடாதுன்னு தள்ளி போய் உட்கார்ந்து அழுத போது, ஆகாரே அப்படின்னு கேட்கிறார். சீஷர்கள் நடுவில் இருந்து அழக்கூடாதுன்னு சொல்லி தான் இயேசு உயிரோடு எழுந்தது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்லறைக்கு முன்னாடி போய் அழுதா. ஏன்னா இனி அங்க யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அவர் இல்லை, இங்க இல்லைன்னு ப்ரூவ் ஆயிட்டு.
அவ அங்க போய் அழும்போது இயேசு பின்னாடி நின்று ஸ்திரீயே அப்படிங்கிறார். அவர் கண்ணோக்கிறார். நீ படுற கஷ்டம், நீ படுற வேதனை, நீ இருக்கிற குடும்பத்தில் நீ படுற நிந்த, உன்னை மட்டும் ஒதுக்கி வைக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்த்தாராம். அவர் ஒருத்தங்களை கண் நோக்கிட்டார்னு வைங்களேன். ஆமென். ராகேல் லேயாள் அற்பமா எண்ணினார், கர்த்தர் கண் நோக்கினார். சாப்டர் மாறுது. ராகேல் லேயாள் மேல என்ன பட்டா தெரியுமா? பொறாமைப்பட்டா. ஆகாதென்று தள்ளின கல்லை, ஆகாதென்று தள்ளின கல்லை, ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றி. க்ளோரி. இன்னைக்கு உன்னை அற்பமா பார்க்கிறவங்க நாளைக்கு உன்னை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு கர்த்தருடைய பார்வை உண்மையில. நம்முடைய மறைக்கப்பட்ட வேதனைகளை கர்த்தர் பார்க்கிறார். பார்த்து என்ன செய்தார் தெரியுமா? கிருபையா இறங்குகிறார். யாத்திராகமம் 3:8 கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். என்னை கண்ணோக்கி தூரத்திலிருந்து பார்க்கிறவர் மட்டும் இல்ல, அவர் இறங்கி வந்து வேலை செய்கிறவர். அவர் இறங்கி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் சிச்சுவேஷன்ல கர்த்தர் தலையிட போகிறார். என் குடும்ப சூழ்நிலையில கர்த்தர் தலையிட போடுகிறார். இந்த வேதனையில கர்த்தர் தலையிட போகிறார். நல்ல கைகளை தட்டி உலகத்தில் இருப்பவனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை எல்லாரும் காணும்படிக்கு இந்த காரியத்தில் கர்த்தருடைய தலையீடு இருக்க போகிறது. ஹalleluya. ஆண்டவர் தலையிட போகிறார். அதனாலதான் மோசே கிட்ட போய் சொல்றார், தேவன் சொன்னாருன்னு சொல்லு. அவன் கேட்கிறான், எபிரேயன் தேவன் யாருன்னா கேட்ட. காட்டி கொடுக்கிறேன் உனக்கு, காட்டி கொடுக்கிறேன். ஒவ்வொன்னா காட்டி கொடுக்கிறார். அவன் கேட்கிற மோசே கிட்ட, எனக்காக ஜெபம் பண்ணுன்னு. இல்ல இன்னும் அவனுக்கு காட்டினா, அவனுக்கு இன்னும் விரல தான் காட்டியிருக்கிறேன். பார்வோன் மந்திரவாதிகள் என்ன சொன்னாங்க? விரலை மட்டும்தான் அவன் பார்த்துருக்கான். விரலுக்கு இப்படி வீங்கிட்டானா. அடுத்து என் கையை காட்டணும். எங்க காட்டினார் தெரியுமா? சிவந்த சமுத்திரத்தில் கொண்டு வந்து அவர் இறங்கினார். ஆமே. தேவ சமூகத்தில் பெருமூச்சு விடுகிற உள்ளமே, உன் விஷயத்துல கர்த்தர் தலையிடும் வேளை வந்து விட்டது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? என் காரியத்துல கர்த்தர் தலையிடும் வேளை வந்து விட்டது. காரியம் ஜெயமாய் முடிகிற நேரம் வந்து விட்டது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. ஆண்டவர் கண்ணோக்கினார். ஆண்டவர் இறங்கினவர் தமது வல்லமையினால் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். பெருமூச்சின் சத்தம். ஆமே. அப்பா கேட்டுட்டாருன்னு வைங்களேன். பெருமூச்சின் சத்தம் கேட்டுட்டாருன்னா ஆமே, நிச்சயம் ஏதோ ஒன்று செய்வார். நம் தவறுனால என்ன திருத்தியே ஆகணும். சத்ருவின் சூழ்ச்சியா தேவனிடத்தில் நீதிக்காக நியாயத்துக்காக கதறுங்கள். தேவ திட்டமா சகித்து கொள்ளுங்கள். இந்த பெருமூச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி, ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். நான் நம்புகிறேன் அநேக பெருமூச்சு சாட்சியாய் மாறப்போகிறது. பெரிய ஆரவாரமாய் மாறப்போகிறது. உன் பெருமூச்சின் சத்தம் பெரிய ஆரவாரமாய் எந்த வீட்டில் எந்த அறையிலிருந்து பெருமூச்சு விட்டாயோ அதே வீட்டில் சாட்சி கூட்டம் நடக்க போகிறது. அதே வீட்டில் சாட்சி கூட்டம். எந்த காரியத்துக்காக பெருமூச்சு விட்டாயோ அதே காரியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்படிக்கு. ஓ thank you Holy Spirit. Hallelujah. Thank you Lord. கர்த்தர் நல்ல நம்பிக்கையான நாளை வைத்திருக்கிறார். Hallelujah. தான் வாழ்கையா ஆகுலமில். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நாளை என்ன பீதியில்ல ഭാവിയെല്ലാം തൻ കയ്യിലെന്നോർത്താം ആയത്ര ധന്യമേ ഈ ലോക ജീവിതം. താൻ വാഴുകയാ ആകുലമില്ല നാളെ എന്ന് ഭീതി നമ്പിക്കയോട് ധന്യമേ
கரங்கள் பின்பிலுண்டு, தன் வழிகள் சம்பூர்ணமல்லோ. ദോഷമായൊന്നും താതൻ ചെയ്യുകയില്ലല്ലോ. One more time. ആദി വേണ്ട ആശ്രയമേക തൻ കരങ്ങൾ പിന്നിലുണ്ട്, തൻ വഴികൾ സമ്പൂർണമല്ലോ. ദോഷമായൊന്നും താതൻ. രണ്ട് കൈകളെ ഉയർത്തി താൻ വാഴുകയാ, താൻ വാഴുകയാ. ആകുലമില്ല നാളെ എന്ന് ഭീതിയിൽ கர்த்தர் பார்த்துக்கொள்வா. என் காரியத்தில் அவர் தலையிடுவா. நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறா. எത്ര தன்யமே தான் வாழ்கையா, தான் வாழ்கையா. ஜீசஸ் ஓரலா மதரே, ஜீசஸ் பாவி எல்லாம் கையிலன்னோர்த்தா. எത്ര ധന്യമേ. അനാഥനല്ല ഞാൻ, അനാഥനല്ല ഞാൻ, അശരണനല്ല ഞാൻ, അവകാശിയാണു ഞാൻ, പരദേശിയാണു ഞാൻ. അത്യുന്നതൻ തൻ തിരുമാറിൽ നിത്യവും ചാരിടും ഞാൻ എത്ര മോദമായി. One more time. ആമേൻ. അനാഥ അല്ല. ஆமென். சரண யாரும் இல்லாதவன் அல்ல, அவகா சுதந்திரவாளி அல்லவா நீ. நிச்சயம் நிறைவேறும் சகோதரா. ஹalleluya. அத்யுன்னதன் தன் திருமார்வில் நித்தியவும் சாரிடும் ஞான். Come on church, கைகளை உயர்த்தி தான் வாழ்கையா, தான் வாழ்கையா. ஆகுலமில்லா நாளை என்று பீதியில்ல. பாவி எல்லாம், என் எதிர்காலம் எல்லாம் அப்பா கையில். எത്ര ധന്യമേ. Because he lives, because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know, yes I know, he holds my future, and life is worth the living just because he lives, because he lives. அவர் உயிரோடு இருக்கிறார். நாளை நான் சந்திப்பேன். ஓ, எல்லா பயத்தையும் நீங்களாக்குகிறவர் உயிரோடு இருக்கிறார். Because I know, yes I know, he holds my future, and life is just. ஓ, கடைசியாக தான் வாழ்கையா, தான் வாழ்கையா. ஆகுலமில்லா நாளை என்று என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள். இந்த பெருமூச்சுக்கு முற்றுப்புள்ளி, இந்த கட்டுக்கு முற்றுப்புள்ளி, இந்த வேதனைக்கு முற்றுப்புள்ளி. அவர் எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரையும் துடைப்பார். எஸ் எஸ். நாளை என்று பீதியில் பாவி எல்லாம் கையிலன்னோர்த்தா. எത്ര ധന്യമേ. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஆமென். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நீர் என்னோடு செய்த உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர். நீர் நினைவு கூர்ந்து கண்ணோக்கி பார்த்து
இறங்கி ஏதாவது செய்வீங்கப்பா. ஒரே ஒரு வார்த்தை அப்படியே கைகளை உயர்த்து, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும், எனக்கு நன்மை உண்டாக, எனக்கு நன்மை உண்டாக. நீர் உயிரோடு இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையெல்லாம் நாங்க நம்ப காரணம் என்ன தெரியுமாப்பா? இது செய்கிற நீங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்க, நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. தான் வாழ்கையா ஆகுலமில் நாளை குறித்து பீதியில்லா பாவியெல்லாம் தன் கையிலோர்த்தா ஆயற்ற தன்யமே. ஒரு மாற்றை கடைசியாக தான் வாழ்கையா ஆகுலமில்லா நாளையந்து பீதியில்லா பாவியெல்லாம் தன் கையிலோர்த்தா ஆயற்ற தன்ய. ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போகும்போது ஆபிரகாம் தைரியமானுக்கு காரணம், அவனுக்கு தெரியும் ஈசாக்கு வாழ்க்கை என் கையில் இல்லை, ஈசாக்கை தந்தவர் கையில் இருக்கிறது. எனவேதான் கர்த்தர் பார்த்து கொள்வார்டா. பெருமூச்சு விட்டு அழுது இந்த சத்தத்தை கேட்கிற உள்ளமே அவர் நினைச்சிட்டாருன்னா கிரியை செய்ய தொடங்கிட்டார் அர்த்தம். உன் கண்கள் அதை பார்க்கும், உன் காதுகள் அதை கேட்கும். அவர் உடன்படிக்கையின் தேவன். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை. ஆமென். நன்றி ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உங்க சமூகத்தில் எங்களை கிருபையாய் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தீர். எங்களோடு பேசினீர். எங்கள் பெருமூச்சுக்கான காரணங்களை கற்றுத்தந்தீர். அந்த பெருமூச்சின் முடிவில் கர்த்தர் செய்யும் செயலையும் எங்களுக்கு காண்பித்து தந்தீர். நீர் நினைச்சாலே போதுப்பா ஆண்டவரே. எந்த பார்வோனின் வல்லமையோ உங்க ஒரு விரலுக்கு நிக்க முடியாத, உங்க ஒரு விரலுக்கு முன்னாடி நிக்க முடியாதப்பா. அவ்வளோ பெரிய தேவன் எங்களுக்கு பிராமிஸ் பண்ணி இருக்கிறீங்க, எங்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீங்க. நிச்சயம் நிறைவேற்றுவீங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு காணப்பட கிருபை செய்யும். வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.